ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு தான் பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக புதிய நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஏற்கனவே 2024 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதிகாரப்பூர்வமாக நோட்டீஸ் அப்டேட் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் ஆன்லைன் மூலமாக எந்த ஒரு அப்டேட் கொடுக்கல. வேகன்சி தான் வெளியிட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த நிலையில் 2024 அப்டேட் கொடுத்த இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அதிரடியாக புதிய நோட்டீஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மே இறுதிக்குள்ளே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே ஒரு தகவல் வெளியாக இருக்குது. ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ கொடுத்துருக்காங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணணும் விருப்பமுடையவர்களாக இருந்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மே இறுதிக்குள்ளே நம்மளுக்கு தகுந்த அனைத்து இன்ஃபர்மேஷனும் கொடுக்க போகிறாங்க. விண்ணப்ப படிவங்களும் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு நிறைய பேர் வெயிட் பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வேலைப்பை பற்றி தான் முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு வேலைவாய்ப்பு அப்படின்னாலே இந்த கிராம உதவியாளர் வேலைவாய்ப்பு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருட காலமாகவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுக்காம இருந்தாங்க. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா 2025 ஒரு கிராம உதவியாளர் வேலைக்கு நாங்கள் பணி நியமனம் தான் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலாகவே தகவல் வெளியாக இருக்குது. இந்த நிலையில் தான் தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பல்வேறு மாவட்டங்களில் ஓரளவுவே தமிழகம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா 2299 வேக்கன்சியோட இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க. இந்த வேலைக்கு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணணும், இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன வேலைகள்லாம் இருக்கும், அவருடைய வேலைகள் என்ன, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்டுகள். அதே மாதிரி என்ன கல்வி தகுதி, எப்படி இந்த வேலைக்கெல்லாம் எக்ஸாமெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுது, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அனைத்து விதமான டவுட்டுகளும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வருவாய்த்துறையின் கீழே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் காலியாக உள்ள 2022 2299 வேகன்சி கிராம உதவியாளர் வேலைக்கு பணியிடங்கள் ஆள் சேர்ப்பு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. கிராம உதவியாளர் தமிழ்நாட்டின் வருவாய் கிராமங்களின் மீதான அதிகாரம் கொண்ட கிராம உதவியாளர் அலுவலகம் விஓ பணியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த வேலைக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா ஆண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கிராம உதவியாளருடைய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம். இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னென்ன தகுதிகளாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகுதின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 5வது தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதே மாதிரி நீங்கள் ஓட்டுநர் உரிமம் பெற்றிருக்கும். டூலர் சைக்கிளெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓட்ட தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கிராமங்களில் சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களுடைய பெயர்கள் தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதே தாலுக்காவில் நீங்கள் வசிப்பவராக இருக்க வேண்டும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் என்ன மொழிகள் புலன்வாய்ந்த மொழியாக இருக்குது, அந்த மொழிகள் நீங்கள் பெற்றிருக்கணும் அப்படின்றத இந்த ஒரு முக்கிய அறிவிகளாக பார்த்தீங்கன்னா அறிவிப்பு எல்லாம் இன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலைக்கு இந்த கிராம உதவியருடைய வேலையை பொறுத்தளவுக்கு அவருடைய வேலைகள்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா அவருடைய வேலைகள்னு பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருக்கக்கூடிய அனைத்து வேலைகளும் பார்க்கக்கூடிய ஒருவராக தான் இந்த கிராம உதவியாளர் வேலை இருக்குது. இது வரி செலுத்துதல், கிராம நிதிகளை மேற்பார்வையிடுதல், நில வருவாய்களை பதிவு செய்தல், கணக்குகளை தொடர்ந்து பராமரித்தல் மற்றும் பிறப்பு இறப்பு போன்ற முக்கிய நிகழ்வுகளை ஆவணப்படுத்தி பதிவுகளை புதுப்பித்தல் ஆகியவற்றை அவர்களின் கடமையாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கடமைகள் அவங்க இந்த வேலைகள்லாம் இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு இருக்க போகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வேலையில் எக்ஸாமெல்லாம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் நடக்கும் அப்படின்னா கட்டாயமாக இந்த கிராம உதவியாளர் வேலைக்கு எக்ஸாம் இருக்கும். அனைவருக்குமே தெரியும் 5வது தேர்ச்சி பெற்றவங்களுக்கு எக்ஸாம் எப்படி இருக்கும் அப்படின்றத. நீங்கள் எழுத படிக்க தெரிந்திருந்தாலே போதும் இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்துருவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் தெளிவாக எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும், கட்டாயம் நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ்னால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் இருக்கும், இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்
ஸோ அடிப்படையில் தான் அனைவரையுமே இதில் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்றத ஸோ அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ஸோ வேக்கன்சி வந்து நிறைய வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. சில இந்த வேலையை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலரியை பொறுத்தளவுக்கு 11,100லேருந்து 35,000 வரைக்கும் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கிடைக்க போகுது. ஸோ வேலை செய்யும் இடத்தை பொறுத்து தமிழகம் முழுவதுமே ஸோ உங்களுக்கு வந்து வேலை இருக்கும். ஸோ தேர்வு செய்யும் முறை நேர்காணல் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, இதன் அடிப்படையில் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணுவோம் அப்படின்றத ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசுடைய ஓரளவு 38 மாவட்டத்துக்கும் இருக்கக்கூடிய வேக்கன்சி வந்து அவங்க வந்து ஏற்கனவே கொடுத்துட்டாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்றத. ஸோ தஞ்சாவூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் 300 வேக்கன்சி இருக்குது. அதே மாதிரி மதுரை 105, திருவள்ளூர் 151, ஈரோடு ஸோ 141. ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து மாவட்டத்துக்குமே 100க்கும் மேற்பட்ட வேக்கன்சி ஸோ நம்மளுக்கு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஓரளவு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மாவட்டத்துக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதனால் விரைவில் நம்மளுக்கு தகுந்த ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து வெளியிட போகிறாங்க. ஸோ வந்த உடனே நம்ம சேனலில் வந்து அப்டேட் வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்னென்ன வயது வரம்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வயது வரம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் பழங்குடியினர் சேர்ந்த ஒரு ஜாதியினரும் இருக்கீங்க அப்படின்னா 21 வயதுலேருந்து 37 வயதுக்குள்ளே அதிகபட்சமாக நீங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் ஸோ பிற சாதியினருக்கும் வந்து 32க்குள்ளே நீங்கள் வந்து இருந்தாலே நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அனைவருக்குமே தெரியும் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா சேலரி எவ்வளோ அப்படின்றத ஸோ கொடுத்துட்றாங்க. ஸோ சிறப்பு ஊதியமாக மெட்ரிக்ஸ் நிலை வந்து பார்த்தீங்கன்னா 6வது நிலை பெறுவர்களுக்கு இதர கொடுப்பனங்கள் மற்றும் சலுகையுடன் கூடுதலாக சேலரி வந்து கிடைக்கும் அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் தமிழ்நாடு அரசு கிராம உதவியுடன் தகுதியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தால் ஸோ அங்கீகரிக்கப்பட்ட கல்வி நிறுவனத்தில் இருந்து குறைந்தபட்சம் 5வது தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஸோ உயர்கல்வி தகுதி இல்லை. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ மற்றும் பிற தகுதிகள் பெற்றவர்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத அவங்க வந்து சொல்லிட்டாங்க. சில கிராம உதவியாளர் தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு எழுத்து தேர்வு இருக்கும். நேர்காணல் ஆவண சரிபார்ப்பின் அடிப்படையில் அனைவருமே செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தேர்வு முறை வந்து இருக்கு இல்லையா? தேர்வு முறையில் என்னென்ன அடிப்படையில் நம்மளுக்கு வந்து மார்க் வழங்குறாங்க அப்படின்னா, ஸோ கல்வி தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, ஓட்டுநர் தகுதிக்கு ஒரு 10 மார்க்கு, எழுத படிக்க தெரிந்திருந்தாலே ஒரு 40 மார்க்கு, பிறந்த இடத்திற்கு ஒரு 25 மார்க்கு, ஓரளவே நேர்காணலுக்கு ஒரு 15 மார்க்கு, ஓரளவு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 மார்க்கின் அடிப்படையில் நம்மளை வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத ஸோ அவங்க வந்து அதிகாரப்பூர்வமாக சொல்லிட்டாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வெப்சைட் மூலமாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து இன்ஃபர்மேஷனும் வந்து ஸோ வெளியிட போகிறாங்க. சொல்ல விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் முடிவுக்கு பிறகு நம்மளுக்கு வந்து இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து ஸோ வெளியாகும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா 2025க்குள்ளே நம்மளுக்கு இந்த கிராம உதவியாளர் வேலைக்காக வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அப்டேட்டாக வந்து இருந்திருக்கு. ஸோ விரைவில் இந்த மே இறுதிக்குள்ளே நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் கிடைக்கும். சரி ஓகே. ஸோ இன்னைக்கான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.